தங்கம் உட்காந்து ஒரு வியாபாரத்தையும் வந்து இருங்க அப்பா வருவாருன்னு சொல்லி நிற்க வச்சுருக்கான். குட். இங்கே பாருங்கள், அந்த தங்கம் படிச்சிட்ருக்கு. எவ்வளோ சின்சியராக உட்காந்து படிப்பான் பாருங்கள். ஸோ தங்க குட்டியை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு தங்க குட்டி தெரியுதா? இங்கே வா, பின்னாடி வா. சர்வீஸ்க்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டான். அங்கே மூக்குக்கு மேலே என்ன ஆச்சுன்னு தெரியல தங்கத்துக்கு. அந்த மூக்கை காட்டு. மூக்குக்கு மேலே கொஞ்சம் பொடி பொடியாக இருந்தது. அதனால் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கேட்டோமா, அவன் வந்து ஸ்கின் அலர்ஜி, சளியெலாம் தொந்தரவு இதாக இருக்கானாங்க. ஆமான்னு டேப்லெட் கொடுத்தாங்க, சரியாயிடும் சாப்பிடுங்கன்னு. சர்வீஸ்க்கு அதனால் கொஞ்சம் டல் ஆகிட்டார். என்னப்பா டேப்லெட்லாம் சாப்பிட சொல்கிறாங்கன்னு. சரி வாடா, அதனால் என்ன சரியாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன்னா, அதனால் சரி நானும் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டான். லெட்ஸ் கோ. சரி, எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, கார் எடுத்துகிட்டு கிளம்புறேன்னா, அதனால் பையன் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்ட் ஆகட்டும் அப்படின்ட்டு வெளியில் கூப்பிட்டுருவேன். வாங்க போகலாம். கடையிலேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ கார் எடுத்துகிட்டு பெட்ரோல் போட போனோம். குட்டி தங்கத்தையும் கூட்டிகிட்டு தான் போயிட்டுருக்கேன். ஸோ காருக்கு வந்து பெட்ரோல் போட்டு அடுத்து ஒரு சின்ன சின்ன வேலை இருக்குது, அதெல்லாம் அப்படியே முடிச்சுட்டு உங்கள்கிட்ட அப்படியே கன்டினியூ பண்ணுறோம். சர்வீஸ் போகலாமா? இப்போ கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணுறோம். பெட்ரோல் பங்க் போகிற வரைக்கும் நாங்கள் இப்போ பெட்ரோல் பங்குக்கு போகிறோம். எங்கள் அப்பா தான் டிரைவர். இங்கே பாருங்கள், எங்கள் அப்பா எப்படி ஓட்டுறாரு, மாசாக ஓட்டுறாங்க. இப்போ நம்ம பெட்ரோல் பம்புக்கு போகிறோம். பெட்ரோல் பங்க் அங்கே தெரியுது பாருங்க, அங்கே தெரியுது பாருங்க பெட்ரோல் பங்கு. அவ்வளோதான், பாய் பாய், see you, டாடா. ஆம்னி பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான வண்டி. என்ன மைலேஜ் மட்டும் கொஞ்சம் ஒர்க்கு இனிமேல் செக் பண்ணி பார்க்கணும். மைலேஜ் வர்றதுக்கு கொஞ்சம் இந்த சின்ன சின்ன சர்வீஸ் ஒர்க் இருக்குது. கதவு அந்த அழுத்தி திறக்கணும். என்ன சொல்லியிருக்கேன்ல, ஒரு கதவு அழுத்தி நல்லா அழுத்துறா. நீங்களாம் எடுக்க. கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு நானும் சர்வீஸும் கடைக்கு வந்துட்டோம். கடையில் வந்தோடனே அவன் வந்து கொஞ்சம் டல் ஆகிட்டான். எதுக்குன்னா, நான் கூட போயிட்டு இருக்கும்போது வண்டியில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான். அதை வந்து உடனே நான் அவன்கிட்ட சொன்னோடனே அவனுக்கு வந்து மூஞ்சி சின்னதாக போயிடுச்சு. சரிப்பா நீங்கள் சொல்லிட்டீங்களா, நான் இனிமேல் செய்ய மாட்டேன்னா. அவங்களோட மிஸ்டேக் அவங்களே உணர்ந்துட்டாங்கன்னா நம்ம அவங்கள திட்டக்கூடாது. சர்வீஸுக்கு அதே மாதிரி தான். அவன்கிட்ட சொன்னேன், உடனே புரிஞ்சுக்கிட்டான். சரிப்பா நான் திருத்திக்கிறேன் இனிமேல் அப்படின்னா. நானும் அதுக்கப்புறம் அது பேசலை. அவனுக்கு வந்து இப்போ கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால் ஸ்கூல் விட்டு வந்தோடனே நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். இல்லைடா அம்மா வந்துடுவாங்க, வெயிட் பண்ணு, வந்தோடனே நம்ம என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் நேரத்தில் கடைக்கு வீட்டுக்கு போகலாம் கடையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால தான் பையன் அப்படி இருக்கான். ஸோ சர்வீஸை கடையில் அங்கே விட்டுட்டு வந்திருக்கேன், கார் நிறுத்திட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம டிடிஎஸ் ஆஃபீஸ்ட்டு தான் கார் நிற்கும். அது இப்போ வந்து சர்வீஸை வந்து அந்த ஆஃபீஸில் இருக்கான், கேஎஸ்எம் கடையில் இருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டுறா அப்படின்னு சொல்லி வந்தேன். டே பயமாக இருக்கா, கடையில் வந்து உள்ளே ஏறா அப்படின்னு சொன்னதுக்கு, ஏன் நான் கடையில் தான் இருக்கேன், சேலத்தில் தான் இருக்கேன், என்ன பயம் அப்படின்னு சொல்லி என்கிட்டே கேட்குறான். ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்க அம்மா வந்துடுவாங்க கடைக்கு. ஸோ நான் போய் அவனை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். தைரியமாக உட்காந்துட்ருக்கானே என்ன பண்ணுறான்னு. தங்கம் உட்காந்து ஒரு வியாபாரத்தையும் வந்து இருங்க அப்பா வருவாருன்னு சொல்லி நிற்க வச்சுருக்கான். குட்டி பையன். எப்படியோ வந்து அவன் ஒருத்தர், இந்த பையன் பாருங்கள் நின்றுட்டு இருந்திருப்பா. அப்படி அவங்கள்ட்ட ஃபோன் நம்பர், என்னோடய நம்பர் கொடுத்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்கள், அப்பா தான் முன்னாடி போயிருக்காங்க
முட்டை கேட்டுட்டு கடைக்கு வந்திருக்காங்க. நான் வந்து கடையில் அந்த கார் நிறுத்துறதுக்காக போயிருந்தேன். சர்வீஸ் தான் உட்கார வச்சுட்டு வந்தேன். இப்போ தான் இந்த காரில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். தங்கப்புள்ள கரெக்டாக அவங்கள நிற்க வச்சு, நீ நம்பர் சொல்லிட்டியாப்பா, தெரியுமா? சரி. அந்த அண்ணா வந்தோடனே முட்டை கேட்டாங்க. 50 ரூபாய்க்கு முட்டை கேட்டாங்க. 50 ரூபாய்க்கு முட்டை கேட்டாங்க. 50 ரூபாய்க்கு முட்டை எனக்கு என்னன்னு தெரியாது. அப்புறமா எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி அப்புறம் எங்கள் அப்பா காலில் தான் உட்காந்து பேசியிருந்தாங்க. அப்போ வந்து அப்புறமா எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு அப்புறமா அந்த அண்ணா ஃபோன் பண்ணோடனே எங்கள் அப்பா வரேன்னு சொன்னாங்க. அவ்வளோதான். வெரி குட்ரா சர்வீஸ். ஐ ஆம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. தேங்க்யூ. சர்வீஸ் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. கரெக்டாக ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான், இது ஃபோன் பண்ணுங்கள். எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஃபோன் நம்பர் கொடுத்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்கள் வந்துடுவாருன்னு சொல்லி கரெக்டாக இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கான். வெரி குட். இதுக்கு தான் தெரியுதா ஃபோன் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு. அப்பாத நம்பர்லாம் தெரிஞ்சிட்டிங்கன்னா சரி, ஓகே, தேங்க்யூ. அப்புறம் என்ன சேல்ஸ் ஆனதோ அதை நோட்டில் எழுதுறான்னு சொன்னேன். அதை அப்புறம் உட்காந்து எழுதிட்டு இருந்தான். இதே போல் அவங்களுக்கு வந்து அடுத்து ஒரு கஸ்டமர் வந்து பிஸ்கட் கேட்டாங்க. நான் போய் கொடுக்குறேனே. இல்லைப்பா இருங்க, நான் கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிஸ்கட் கேட்டாங்க. அதான் எந்த பிஸ்கட்னு கேட்டுட்டு அப்புறம் கரெக்டாக வந்து 4 கவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனான். அப்புறம் கொடுத்துட்டு அவங்க சேஞ்சு கொடுத்தாங்க. இது எவ்வளோடா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டேன். 2 20 ரூபா நோட்டு கொடுத்தாங்க. அதுவும் வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு 40 ருபீஸ் இருக்குப்பா அப்படின்னா. பொதுவாக வந்து நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் கவுண்டிங்கோ இல்லை கால்குலேஷன்ஸோ வந்து சொல்லி கொடுத்தா தான் பரவாயில்ல. காசு வந்து பொருள் மட்டும் கொடுத்துட்டு காசு வாங்காமல் தான் சரி வாங்கிட்டு வரான்னு சொன்னேன். அப்புறம் அவன் கையில் வந்து காசு என்றதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் வந்து எப்படிங்கிறது அவன் அடுத்தடுத்து பண்ணான். இந்த மாதிரி வந்து நோட்டில் எழுதுறதுக்கும் அவனுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். முட்டை அப்படின்னோடனே அவருக்கு மறந்துடுச்சு ஸ்பெல்லிங்கு. ஆனால் சொன்னோடனே கரெக்டாக எழுதிட்டான். போய் தட்டோட செட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வர போகிறோம். பார்சல் செட்டுலேயே 2 இது இருக்குது. நொறுக்கல்னு சொல்லுவாங்க தட்டோட செட்டில், அது ஒன்று இருக்குது. செட்டாக வந்து இது இருக்குல்ல, அது பேர் என்ன சொல்லுவாங்க, பர்கராடா? பர்கர் இல்லை, பர்கருக்கு வந்து எப்படி இந்த 2 இதுக்கு நடுவில் வந்து அந்த இதெல்லாம் வச்சு தராங்க. அந்த மாதிரி வந்து தட்டு வடைக்கு நடுவில் வந்து கேரட்டு, அதுக்கப்புறம் பீட்ரூட், இதெல்லாம் அது போக அந்த மசால் மாதிரி அதில் லைட்டாக தூள் மாதிரி போடுவாங்க. காரம் வேணும்னா கார சட்னி, இல்லைன்னா நார்மல் சாஸ் மட்டும் தக்காளி சாஸ் வச்சு கொடுப்பாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதை வாங்கிறதுக்கு தான் நானும் சர்வீஸ்னு போகிறோம். லெட்ஸ் கோ. ஓப்பன் பண்ணு. ஸோ நம்ம சேலத்துலேயே கிடைக்கக்கூடிய தட்டு வடை செட்டு தான் இப்போ வாங்கியிருக்கோம். இது ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் உங்களுக்கு அது ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நொறுக்கல்னு வாங்கினது போன வீடியோ. இது வந்து தட்டு வடை செட்டு. அதுலேயும் ஸ்பெஷல் என்னன்னா முட்டை போட்ட தட்டு வடை செட்டு. முட்டை பாருங்கள் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் வீடியோவிலே காட்டுறாங்க எப்படி இது வந்து மேக் பண்ணாங்கன்னு. ஹெல்த்தியான சேலத்திலே கிடைக்கக்கூடிய சேலம் தயாரிப்பு இந்த தட்டு வடை செட். வேற எங்கேயும் கிளைகள் இல்லை. சட்டி பையா சாப்பிடலாமா? லாகர்ஸ்டா, லாகர்ஸ் நம்ம கீழே கொட்டாமல் சாப்பிடணும். அவன் வாயிலே ஊட்டி விடு. தட்டோட சூப்பராக இருக்குங்க. தட்டோட செட்டுன்னு சொல்லுவாங்க. சேலத்தில் தான் இந்த இது வந்து ரொம்ப அதிக கடை இருக்கும். எங்கே பார்த்தாலும் இந்த கடை நிறையா போட்டிருப்பாங்க. என்ன ஒரு ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னா கேரட்டு பீட்ரூட் வந்து அப்படியே வந்து ராவா, அதாவது எதுவும் வணக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் அப்போவே உடனே ஃப்ரெஷ்ஷாக செதுக்கி அந்த 2 வடைக்கும் வந்து தட்டு வடைக்கு நடுவில் வந்து வைப்பாங்க. இது வந்து இன்றைக்கி முட்டை அன்றைக்கி பார்த்தோன்னே சரி முட்டையில் வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை தட்டு வடை அப்படியே ஒரு வாய் போட்டாச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் காரம் வந்து வேண்டான்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த காரம் சாஸ் வந்து போட மாட்டாங்க. இல்லைனா காரம் எங்களுக்கு செட் ஆகாது. ஓகேங்க, இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.